இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நாள் டபுள் ஸ்பெஷல். நேற்றே முடிவு பண்ணிட்டேன் எங்கள் ஊர் சைடு தஞ்சாவூர் பக்கம் ரொம்ப ஸ்பெஷலான குப்பத்தா பிரியாணி செய்யலாம்னு. இது போன்லெஸ் சிக்கன் இல்லைனா மட்டனில் மசாலா சேர்த்து இந்த மாதிரி உருட்டி ஃப்ரை பண்ணி பிரியாணியில் போட்டு செய்கிறது செம்ம சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த குப்பத்தாவில் இந்த உருட்டுறது ஒன்று மட்டும்தான் வேலை. இதை முதல் நாளே ஃப்ரை பண்ணி வச்சுட்டா மறுநாள் பிரியாணி பண்ண ஈஸியாகவும் இருக்கும், ஆசையாக இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் இந்த குப்பத்தா பிரியாணி போடுறத பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ மெனக்கட்டெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுப்பான்னு. நம்ம வீடியோவில் பார்த்து ட்ரை பண்ணாமலே ஒரு விஷயத்த முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வேணும்னா சேலஞ்சாக எடுத்து செஞ்சு பாருங்களேன். நீங்கள் எப்போதும் பிரியாணி பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி செய்யுங்க. 100-200 கிராம் மட்டும் போன்லெஸ்ஸில் சிக்கனோ மட்டனோ எடுத்து இந்த மாதிரி குப்பத்தா போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. கரெக்டு தான், ரெசிபி சொன்னால் தானே செய்ய முடியும். அடுத்த ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த கோதுமை ரவை கீர் ரெசிபியும் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், தேட முடியலன்னு சொன்னதுனால இன்றைக்குமே ஷூட் பண்ணியிருக்கேன். அதையுமே தனி ஷார்ட்ஸாக கொடுத்துட்றேன். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஹாஃப் டே தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. கலர் ட்ரெஸ்ஸில் தான் வர சொல்லியிருந்தாங்களா, பிள்ளைங்களும் வந்துட்டு தொழுக போயிட்டாங்க. இன்றைக்கி டபுள் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஒன்று ஃப்ரைடே, இன்னொன்று என்னங்கிறத என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்பெஷல் கோதுமை ரவையில் கீர், முட்டை, வெங்காய பச்சடி, சிக்கன் 65, குப்பத்தா பிரியாணி. அப்புறம் நீங்களாம் என்ன சமைச்சிங்கன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணணும். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.